ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம நிகழ்ச்சியில் சாவித்ரி அவர்களுடைய திரை பயணத்தை பற்றின பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிகழ்ச்சியிலும் உங்களுக்காகவே இன்னும் பல அற்புதமான விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கு. வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். மகா நடிகை சாவித்ரி அவர்களின் திரைப்பயணத்தில் அமைந்த பிரம்மாண்டமான வெற்றி திரைப்படம் தான் கர்ணன் அப்படிங்கிற திரைப்படம். 1964 வெளியான இந்த திரைப்படத்தை B.R. பந்துலு அவர்கள் தான் இயக்கியிருந்தார். அவருடைய இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகையர் திலகம் சாவித்ரி, N.T. ராமாராவ், V.S. ராகவன், S.V. ராமதாஸ், ஷோபன் பாபு, தேவிகா அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருந்தாங்க. திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் மெல்லிசை மன்னர்களான விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஆகியோர். 1962 தயாராகி 1964 தை திருநாளில் வெளியானது கர்ணன் திரைப்படம். இந்த படத்தில் தேவிகா கர்ணனின் மனைவி சுபாங்கி அங்கே நடிச்சிருப்பாங்க. பணத்தை தண்ணீராக வாரி இறைத்து ஒவ்வொரு அரங்கமும் போடப்பட்டது. சுபாங்கியின் வளைகாப்பு மகாலுக்கு மட்டும் லட்சக்கணக்கில் செலவு செய்து விஜயா ஸ்டுடியோவில் மாபெரும் செட்டே அமைக்கப்பட்டது. துரியோதனனின் மனைவி பானுமதியாக நடித்தவர் நடிகையர் திலகம் சாவித்ரி அவர்கள். அவர் சுபாங்கியை தாய் வீட்டுக்கு வழி அனுப்பி பாடுவதாக வந்த மஞ்சள் பூசி மலர்கள் தூவி என்று தொடங்கும் வளைகாப்பு பாடலில் தேவிகாவை வாழ்த்தி 45 நடன பெண்கள் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. ஒவ்வொரு காட்சியிலும் தேவிகாவின் அழகிய தோற்றமும் தலை அலங்காரமும் உடலெங்கும் ஜொலி ஜொலிக்கும் விலை மதிப்பற்ற ஆடை அணிகலன்களும் பிரமிக்க வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அன்றைய தேதியில் வேறு எந்த பிரபல நடிகைக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு தான் அது. அந்த அரிய வாய்ப்பு தேவிகாவை மட்டும் தேடி வர மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, S.V. சஹஸ்ரநாமம் சேவா ஸ்டேஜ் நாடக குழுவில் ராமையா எழுதிய தேரோட்டி மகன் நாடகத்தை அப்போது சேவா ஸ்டேஜ் வெற்றிகரமாக நடத்தி வந்துச்சு. அதில் தேவிகா துரியோதனன் மனைவி பானுமதியாக மேடையில் இதிகாச வசனங்களை பேசி சிறந்த அனுபவம் பெற்றிருந்தாங்க. தேரோட்டி மகன் கதையில் சுபாங்கி கர்ணனை அவன் தேரோட்டி மகன் என்பதற்காக வெறுத்து ஒதுக்கும் வில்லியாக காட்டினாங்க. போருக்கு செல்லும் கர்ணனை சுபாங்கி வழி அனுப்ப மறுப்பாள். பானுமதியாக நடிக்கும் தேவிகாவிடம் கர்ணன் வீரத்திலகமிட்டு செல்லும் அந்த காட்சி கைத்தட்டுகளை பெற்றது. வியாசர் எழுதிய மகாபாரதத்தை அடிப்படையாக கொண்டு கர்ணன் திரைப்படத்தை உருவாக்கினாங்க. அதன்படி கர்ணனுக்கு புருஷசேனன் என்ற வாரிசும் உண்டு. அவன் போர்ல மடிவதாக காட்டப்பட்டது. அதனால கர்ணன் திரைப்படத்துல சுபாங்கி கதாபாத்திரம் ரொம்பவே உன்னதமாக அமைஞ்சிருந்துச்சு. தேவிகாவின் ஸ்டார் இமேஜ் மேலுமே உயர்ந்துச்சு. 1964 தை திருநாளில் வெளியானது பத்மினி பிக்சர்ஸ் கர்ணன் வண்ண சித்திரம். பந்துலுவின் பிரம்மாண்டம் உண்டாக்கிய எதிர்பார்ப்பு, நடிகர் திலகம் நடிகையர் திலகம் N.T. ராமாராவ் கூட்டணியின் அற்புத நடிப்பு, அத்தனைக்கும் முன் வேட்டைக்காரன் சராசரி என்றே எம்ஜிஆரும் சாவித்ரியும் நினச்சாங்க. ஒட்டுமொத்த தமிழர்களின் எண்ணமும் அதுவாகவே இருந்துச்சு. எம்ஜிஆரே எதிர்பாராத வண்ணம் அதிக செலவின்றி கருப்பு வெள்ளையில் தயாரான வேட்டைக்காரன் வசூலில் முரசு கொட்டியது. மெதுவா மெதுவா தொடலாமா, என் மேனியில் உன் கை படலாமா உள்ளிட்ட லவ் டூயட்களில் சரோவுக்கும் கூடுதலாக எம்ஜிஆரை கட்டிப்பிடித்து நெருங்கி நடித்தார் சாவித்ரி. தமிழகம் எங்கும் அன்றைய நாட்களில் அதுவே பேச்சாக இருந்துச்சு. சாவித்ரி என்னம்மா நெருங்கி நடிச்சிருக்கா, பரிசு படத்தை விட ஓவர் என்று ரசிகர்களின் பேச்சு இருந்துச்சு. இன்னமும் சின்ன திரைகளில் வாரம் தவறாமல் வேட்டைக்காரன் ஒளிபரப்பாகிறது. வேட்டைக்காரன் வெற்றி அடைந்ததும் அதோடு தேவர் ஃபிலிம்ஸில் நடிக்க மறுத்துட்டாங்க சாவித்ரி. சொல்லையும் செயலையும் ஒன்றாக பாவிக்கும் உயர்ந்த குணம் சாவித்ரிக்கு. இரட்டை நாக்கு அவங்களுக்கு இல்லை. தேர்ந்த நடிகர்கள் குழு, கவியரசர் கண்ணதாசன், மெல்லிசை மன்னர்கள், வெற்றிக்கு வித்திட்டவர்கள் இவர்கள். பாடல்கள் எல்லாமே சாகா வரம் பெற்ற பாடல்கள். அத்துணை சிறப்பு வாய்ந்தவை அமர கீதங்கள். இந்த பாடல் ஒரு கோரஸ் பாடல் தான். எத்தனை துணை குரல்கள் இருந்தாலுமே ஒரு தனி குரல், அதுவும் ஒரு குயிலின் குரல். சுசிலா அம்மாவின் கண்கள் எங்கே நெஞ்சமும் எங்கே, மறக்கவே முடியாத நடிகர் திலகம், மறுக்கவே முடியாத அழகி தேவிகா. தீந்தமிழில் கவியரசரின் செந்தமிழ் சந்தம், சுத்தமான சுத்த தன்யாசி ராகம், ஸ்ருதி சுத்தமான சுசிலா அவர்களின் குரல், அத்தனையும் மொத்தமாக தேனுடன் கலந்த பலாவாக தந்த மெல்லிசை மன்னர்கள். பின்னணி இசையில் முன்னணியில் சாரங்கி, தில்ருபா, டோலக், தபலா, புல்லாங்குழல், வயலின்கள் பொறுக்கி எடுத்து கோர்த்த முத்துக்களாய் அமைந்த இந்த பாடல். தறிக்கெட்டு ஓடும் குதிரைகள், தேரில் அழகி தேவிகா, காப்பாற்றுவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். தான் யாரென்று நெற்றியில் ஒரு கோடு திலகமாய், கையில் ஒரு குன்று, கீழே சந்திரப்பிறை. இந்த அடையாளம் காட்டிவிட்டு மறையும் தேவிகா.
அது என்னவென்றே புரியாமல் நடிகர் திலகம் இங்கு குழம்பி போயிருக்க, அங்கு தேவிகா அரண்மனையில் மனதில் உள்ள கர்ணனை சித்திரமாக வரைந்து அந்த புறத்தில் அந்தரகம் பகிர்கிறார் அவர் காதலை மெல்ல. அப்படி தொடங்கக்கூடிய பாடல் தான் கண்கள் எங்கே நெஞ்சமும் அங்கே, கண்டபோதே சென்றன அங்கே, கால்கள் எங்கே மேனியும் இங்கே, காவலின்றி வந்தனை இங்கே என்று தொடங்கும் வெற்றி பாடல். பாடல் முழுவதும் தேவிகாவின் கொள்ளை அழகு மனதை கொள்ளை கொள்ளும். தேவிகாவின் தோழியாக பழம்பெரும் குணச்சித்திர நடிகை ஜி சகுந்தலா அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருப்பாங்க. இந்த கர்ணன் திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் காட்சியான போர் காட்சிக்காக மத்திய அரசின் அனுமதியுடன் இந்திய இராணுவத்தின் குதிரைப்படை மற்றும் காலாட்படை குருஷேத்திரத்தில் உள்ள இடங்களுக்கு கொண்டு வரப்பட்டு கர்ணன் திரைப்படம் போர்க்காட்சிகள் படமாக்கப்பட்டன. 61 குதிரை படைப்பிரிவின் குழுக்களுடன் 80 யானைகள், 400 குதிரைகள் மற்றும் 3 கேமராக்களை பயன்படுத்தி படமாக்கப்பட்டன. ஜெய்ப்பூர் அரண்மனையில் மட்டுமின்றி பெங்களூரு அரண்மனையிலும் முதலாக படப்பிடிப்பு நடைபெற்றது. அதற்கு முன்னாடி அந்த அரண்மனைகளில் எந்த ஷூட்டிங்குமே நடந்ததில்லை அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். கர்ணன் திரைப்படம் வெளியான பிறகு குருஷேத்திரத்தில் நடந்த போர் காட்சிகளுக்காக தயாரிக்கப்பட்ட அனைத்து ரதங்களும் தஞ்சாவூரின் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்டது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்கு நடிகர் திலகம் சாவித்திரி நிகழ்ச்சியில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நான் சொன்னேன். இதெல்லாம் கேட்டு ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.